இன்றைய காலங்களில் சமூக வலைதளங்களில் ஆபாச காட்சிகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களின் வளர்ச்சிக்கு பெரும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய அரசு உள்ளிட்ட மொத்தம் 25 OTT தளங்களை தடை செய்துள்ளது. பெண்களின் மரியாதை, குழந்தைகளின் பாதுகாப்பு மற்றும் சமூக ஒழுக்கம் ஆகியவற்றை காப்பதற்காக இந்த தடை அமல்படுத்தப்பட்டதாக மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை தெரிவித்துள்ளது. இத்தகைய தளங்கள் இன்ஃபர்மேஷன் ஆக்ட், இன்டிசென்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் உமன், பாரதிய நியாய சன்ஹிதா போன்ற சட்டங்களை மீறியதாக கண்டறியப்பட்டுள்ளது. மாணவர்களின் மூளை வளர்ச்சிக்கும் மனநிலை தன்மைக்கும் இந்த வகை உள்ளடக்கங்கள் மிகுந்த பாதிப்பை ஏற்படுத்துவதாக மருத்துவ ஆய்வுகளும் தெரிவிக்கின்றன. இதனையடுத்து சமூக நலனுக்காக இந்த ஆபாச காட்சிகளை முற்றிலுமாக தடை செய்யும் வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மகளிர் அணியினர் சார்பில் சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகிலுள்ள கோட்டை மைதானத்தில் இன்று ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து மாணவர்கள் மற்றும் பெண்கள் மீது ஏற்படும் தவறான காட்சிப்படுத்தலை இணையதளங்களிலும் சமுதாயத்திலும் முற்றிலுமாக கட்டுப்படுத்த வேண்டும் என்ற உறுதியோடு சமூக ஒழுக்கத்தை பாதுகாக்கும் நோக்கத்தோடும் இதுபோன்ற செயற்பாடுகளை தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பில் பெண்கள் மற்றும் பொதுமக்கள் முன்னெடுத்து வருகின்றனர்.